வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தை ஒரே நைட்ல ட்ரெஸ்ஸிங் செஞ்சு தான் ஒருத்தனை வந்து தப்பா பார்க்க வைக்கிட்டுன்னு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை நாமக்கல்லில். 7ஆ 8வது எவ்வளவு கொடூரமா கொல்ல முடியுமோ கொன்னு அவர் ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் பிசினஸ். ஒட்டஞ்சத்திரத்தில் பெருமாள் என்கிறவர் கொடூர கொலை. அதாவது நெஞ்சில ஹாலோ பிளாக் கல்ல தூக்கி போட்டு அவர் நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு சைலன்சரை வச்சு சூடு பண்ணி அவரோட பிறப்பு உறுப்பை அறுத்து எவ்வளவு கொடூரமா கொல்ல முடியுமோ கொன்னு அவர் ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. இது நடந்தது ஜனவரி மாசம் கடைசியில. 2வது கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. திமுக பிரமுகர் கைது. 2 வயசு குழந்தை, அதுகிட்ட என்னத்தை பாத்தீங்க? எதனா ஆபாசம் இருக்கா? அது ட்ரெஸ்ல எதனா ஆபாசம் இருக்கா? ஆபாசமா ட்ரெஸ் போட்டா அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறீங்களா? ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் தான் ஒருத்தனை வந்து தப்பா பார்க்க வைக்கிட்டுன்னு. 2 வயசு குழந்தைக்கு எதனா ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கா? 2. 3வது ஒசூரில் காரை ஏற்றி கொலை செய்த திமுக நிர்வாகியின் மகன். அதாவது அதிவேகமா ஓட்டிட்டு வந்து ஒரு சில தகராறுல ஏற்றி அடித்தடியில வந்து ஒருத்தனை வந்து கொலை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஓசூர்ல நடந்திருக்கு. நியாயமா? நியாயமா? 4வது விமானத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யாரா வேணா சொல்லலாம். பறக்கிற பிளைட்ல அவ்வளவு கேமரா அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, அதுலயும் அடங்கல, அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து நிக்கல. 5வது அதிவேகமாக காரை ஓட்டி சென்று ஒரு பெண்ணின் மீது ஏற்றி கொலை. வயிற்றில் இருந்த குழந்தையோட அந்த கர்ப்பிணியும் பெண்ணுமாக உயிரிழப்பு. அதாவது வேகமா போய் ஒரு பொண்ணு மேல இடிச்சு வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அந்த பொண்ணும் இறந்து போயிடுறாங்க. 6வது 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நாமக்கல்லில். 7ஆ 8வது 43 குழந்தைகள் மதிய உணவு திட்டத்தால் வாந்தி மயக்கம். கோயம்புத்தூர்ல 43 குழந்தைகள் வாந்தி மயக்கம். 8வது 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தூத்துக்குடியில். ஒரு பொண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை வெட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோவாடா அரிப்புல அலையிறீங்க? அவ்வளோவா? ஒரு பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு பொருளா தெரியுதா? அப்படி கை வைக்கணும்னு அலையிறீங்களா? 9வது லாக்அப் மரணம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இறந்தாரா? 1. 2வது இப்போ வந்து ஆகாஷ்ன்ற ஒருத்தர் வந்து லாக்அப் மரணம் அடைஞ்சிருக்காரு. 9வது 10 கிருஷ்ணகிரியில் முதியவரை கொன்றுவிட்டு 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. அதாவது 2 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு சாக போற வயசானவங்க வரைக்கும் கை வைக்கிறானுங்க. அவ்வளவு வெறியில சுத்துறானுங்க. மிருகத்தை விட வெறியில சுத்துறானுங்க. ஒரு மிருகம் கூட அதுக்கான பேரை தேடும், அதுக்கான ஜோடியை தேடும். ஆனா இவனுங்க பாக்குற இடத்துல எல்லாம் கை வைக்கிறானுங்க. மிருகத்தை கூட விட்டு வைக்கல, நாய் மேல கூட கை வைக்கிறானுங்க. நாயை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. நாய் கூட அந்த தொல்லை கொடுக்குறானுங்க. எச்சக்கல நாய்ங்க. 11 4 நெறியில் கொலை வெறி தாக்குதல் தலித் மக்கள் மீது. சும்மா போற வரவன வெட்டி இருக்கிறானுங்க. டீ கடையில டீ குடிக்கிறவன வெட்டி இருக்கிறானுங்க. சும்மா எதுக்கு வெட்டானுங்கன்னு தெரியல, அவ்வளவு வெறியில வெட்டிருக்கிறானுங்க. ஒரு சைடு போதன்றாங்க, ஒரு சைடு வந்து வெறியில வெட்டானுங்க, ஒரு சைடு வந்து சமூகத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனையால வெட்டினான்றானுங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. 12வது செங்கல்பட்டில் 14 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 14 வயசு பொண்ணு மேல கை வச்சிருக்கிறாங்க. அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், மாதர் சங்கம் எங்கே? சங்கீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா வந்த மாதர் சங்கம், இத்தனை பெண்கள் பாதிக்கப்படும் போது மாதர் சங்கம் எங்கே சென்றார்கள்? மாதர் சங்கம் காதில் இதெல்லாம் விழவில்லையா? அல்லாவது அது இல்லாம ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து குரல் கொடுத்துட்டு திருப்பி வந்து காணாம போயிடுவாங்களா மாதர் சங்கம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருதுல்ல? அப்படின்னு வருதுல. இதுக்கான பதில் நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை, நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தான் கேள்வி கேட்கணும். 13வது இன்னொரு கொடுமை. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நடந்தது. ஆனா அந்த 13வது இருக்குல்ல, ஒரு குடும்பத்தையே ஒரே நைட்ல கருவறுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை ஒரே நைட்ல அவன் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கிறாங்க. வட மாநிலத்துல இருந்து வந்து வேலை செய்து வந்துக்கிறான், பொண்டாட்டி மேல கை வச்சிருக்காங்க. தடுக்க போன புருஷனை அடிச்சு கொன்னுட்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கானுங்க. அது இல்லாம அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைய செவுத்துல வச்சு கொலை பண்ணிருக்கிறானுங்க. உடனே இப்ப சொல்லுவீங்க, ஆமா அது பண்ணது வந்து அதே மாதிரி வட மாநிலத்தை தான் வெளியூர்ல இருந்து வந்து பண்ணவனுக்கு தான் பண்ணுவான்னு சொல்லிடுவீங்க. ஆனா யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? நம்ம ஊருக்கு வந்துட்டா அது நம்ம ஊரு, நம்ம குடும்பம் தானே. நம்ம ஊருக்கு நம்மள நம்பி வந்துக்கிறாங்க பாதுகாப்புக்கு. அந்த ஊர்ல போனா செத்துருவோம்னு நினைச்சா வந்தாங்க? எதுவுமே நினைச்சு வந்துருக்க மாட்டாங்களா? வேலை செஞ்சு பொழப்பு நாத்துல தானே வந்தாங்க. நம்ம தானே பார்த்துக்கணும். நம்ம ஊருக்கு வந்தா அது நம்ம ஊர் பொண்ணு தானே, நம்ம தானே பார்த்துக்கணும். சரி, அந்த டைம்ல அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணு இல்லாம நம்ம ஊர் பொண்ணா இருந்தா அப்ப குரல் கொடுப்பீங்களா? அப்ப கேள்வி கேட்பீங்களா? எங்கடா பாக்குறீங்க? இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். அவன் வேற ஆளு, நம்ம வேற ஆளு, நம்ம வேற ஆளு, அவன் வேற ஆளு. இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கொடுமை நடக்குது. இதெல்லாம் முக்கியம் இல்ல. சங்கீதாவுடன் ஏன் விஜய் வந்து டைவர்ஸ் செய்தார்? விஜய் ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுவா முக்கியம்? இதுவா முக்கியம்? இதுல இன்னொரு சைடு ஒரு டிபேட் ஒன்று நடத்துறானுங்க. அவனுக்கு யாருன்னு தெரியல.
அஜித் ரசிகர்கள் பெருசா, விஜய் ரசிகர்கள் பெருசா, ரஜினி ரசிகர்கள் பெருசா, விஜய் ரசிகர்கள் பெருசா? இதுவா முக்கியம்? இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் பிசினஸ். உண்மையிலேயே சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்கோ, தப்பா எடுத்துக்காம போ. விஜய் ரசிகர் உட்பட மொத்த பேருமே தற்கொலையா தான் இருக்கிறீங்க. தற்கொலைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம சம்மந்தமே இல்லாம சண்டை போட்டுக்கிறீங்க பாரு, அதுதான். அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் தான். நாளைக்கு அஜித்தும் சரி, விஜயும் சரி ஒண்ணா இருக்கிறாங்க. நாளைக்கே 2 பேரும் பார்த்தா கட்டி பிடிச்சி கை கொடுத்துப்பாங்க. ஆனா நீ அவனை எதிரியா பாக்குற. 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு நடுவுல ஒருத்தன் பிசினஸ் பண்றான் பத்தியா, கலெக்ஷன் பாக்குறான் பத்தியா, இவன் பெருசா அவன் பெருசா, இப்படி பிரிச்சு வச்சாதான் அவனுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இதுதான் லாஜிக். ரஜினி பெருசா, விஜய் பெருசா? இப்ப ரஜினி உச்சத்துல இருக்கிறார், விஜய் வந்து அந்த உச்சத்துக்கு வராரு. அப்போ வந்து 2 பேருக்கும் போட்டி ஆகுது. யார் ரசிகர்கள் பெருசு பார்க்கலாம், என்கிட்ட காசு அள்ளி கொட்டி கொடு. இதுதான் அரசியல். இது என்னைக்கு புரிஞ்சுக்கிற நீ தெளிவாயிடுவ. இது என்னைக்குமே உனக்கு புரியாது. புரியவும் மாட்டேன், புரிஞ்சுக்கவும் மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கணும், சண்டைக்கு போகணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதுல்ல. இதுதான் முக்கியமா உனக்கு. இந்த வீடியோ பாக்குற நீ முடிவு பண்ணணும் எது உனக்கு முக்கியன்றது. ரசிகர்கள் சண்டை பெருசா, இல்ல உன் குடும்பம் பழைக்கிறது பெருசா? உன் குடும்பம் பழைக்கணும். அவங்க எல்லாம் நாளைக்கு ஒன்னா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அஜித்தும் விஜயும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்கன்னா 2 ரசிகர்களா பிரிஞ்சுக்கிற நீங்களும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா சொல்ல? இப்ப நீ சொல்லு, உனக்கு எது முக்கியம்? ரசிகர்களா நீங்க அடிச்சுக்கிறது முக்கியமா, இல்ல உன் குடும்பத்துக்கு எது தேவைன்றது முக்கியமா? கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அதை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள ஐயோ நம்ம குழந்தை மேல எவனா கை வச்சிடணும், ஐயோ நம்ம புள்ள மேல எவனா கை வச்சிடணும் பயந்து நிற்பியா? இல்ல வந்து இதுக்கு சண்டை போட்டு நிற்பியா? உனக்கு எது முக்கியம்? உன் குடும்பம் இங்க சாப்பிடணும்னு வச்சுக்க, நீ உழைக்கணும். அவன் அவன் வந்து ரசிகர், அவன் வந்து ரசிகர், நீங்க சண்டை போட்டுக்கன்னா நடுவுல ஒருத்தன் பிசினஸ் பண்றான் பாரு உங்களை வச்சு. இந்த ரசிகர் சொல்லிட்டு ஒருத்தன் பிசினஸ் பண்றான் பாரு படத்தை வச்சு, அவன் தான் பொழப்பு நடத்துவான். நீங்க நடுத்தருவுல தான் நிப்பீங்க. இந்த அரசியலும் இந்த பகுத்தறிவும் என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு உன்னை யாராலையும் கையில பிடிக்க முடியாது. அன்னைக்கு உன்னை யாரும் ஏமாத்தவும் முடியாது.